விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் பிபிஎம்எம் கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் உத்தரவிற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் கரூரில் தாவேக சார்பில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் பொழுது நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதையடுத்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த 31 பேருக்கு அரசு வேலை வழங்குவதற்காக நியமன ஆணைகளை கடந்த மாதம் 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் வழங்கினார். இதற்கிடையே இந்த அரசாணையை ரத்து செய்ய கோரி ந.த.க நிர்வாகி உட்பட பலர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் அரசாணையை ரத்து செய்து உத்தரவிட்டனர். இந்த நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்கக்கூடாது என கூற நீங்கள் யார் எனவும் அதனால் தங்களுக்கு என்ன பிரச்சனை எனவும் எதிர்த்தரப்பு மனுதாரர்களிடம் கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் துயர நிகழ்வில் அரசியல் செய்யாதீர்கள் எனவும் காட்டமாக தெரிவித்தனர். மேலும் அரசாணையை ரத்து செய்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் உத்தரவிற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது.